சிறகடிக்க ஆசை சீரியல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காண்டி, அவன் போலி பாஸ்போர்ட் ஐடி கார்டு எல்லாம் ரெடி பண்ணுவான், வேணும்னா அவனை வர சொல்லட்டுமா? அதுக்கு ரோகிணியும் எதுக்குன்னு கேட்க, ரோகிணியோட ஃப்ரெண்டு புதுசா உனக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஓடிடு. உடனே ரோகிணி என்னடி விளையாடுறியா? உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு உனக்கு வேற ஆப்ஷனே இல்லடி, இதோட உன் சோழி முடிஞ்சது. இவ்வளவு நாள் உன் மாமியாரும் உன் அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உன் மாமியாரு உங்க அப்பா வந்தே ஆகணும்னு மிரட்டுறாங்க. நீ உன் அப்பாவை கண்ணுல காட்டாம தப்பிக்கவே முடியாது. நீ உருட்டுன உருட்டு எல்லாமே இப்ப முட்டு சந்துல வந்து நிக்கிது. இதுக்கு மேல உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. நீ நல்லா லாக் ஆயிட்ட. உடனே ரோகிணியும் நானே அந்த பயத்துல தாண்டி இருக்கேன், நீ இன்னும் என்ன போட்டு டென்ஷன் பண்ணாத. ரோகிணியோட ஃப்ரெண்டு வேணும்னா ஒரு ஆளை செட் பண்ணி உங்க அப்பாவை நடிக்க வைக்கலாமா? அதுக்கு ரோகிணி என் மாமியார் என்ன எங்க அப்பாவை பாக்குறதுக்கா வர சொல்றாங்க? அவர் வந்தா அவருடைய பணம் நகை அவருடைய சொத்தை எழுதி வாங்கலாம், மனோஜுக்கு நல்ல பிசினஸ் வச்சு கொடுக்கலான்னு ஐடியால இருக்காங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டும் ஆமால அப்பாவை கூட செட் பண்ணிடலாம், ஆனா சொத்து எப்படி வரும்? இன்னைக்கு என் மாமியார் என்னை பார்த்து பேசினது நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நீலாம்பரியும் காஞ்சனாப்பையும் ஒன்னா பார்த்தா மாதிரி இருந்தது எனக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்டி. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டும் இப்ப வேற என்னதான் செய்ய போற, வேற என்ன ஐடியா வச்சிருக்கேன்னு கேட்க, அதுக்கு ரோகிணி ஒண்ணு செய்யலாம், இருக்கிற ஆளை வச்சு ஒரு புது கதையை கிரியேட் பண்ணலாம். அந்த பிரவுன் மணிக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. அடுத்த சீன்ல நம்ம பிரவுன் மணி விஜயா வீட்டுக்குள்ள வர, போன வாட்டி தான் நம்ம நடிப்புல சொதப்பிட்டோம், ஆனா இந்த வாட்டி கரெக்டா நடிச்சிரணும். மணிரத்னம் சாரே போன் பண்ணி நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கணும், அந்த அளவுக்கு என் நடிப்பு இருக்கணும்னு கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. நம்ம பிரவுன் மணியை பார்த்த விஜயா, ரோகிணி இங்க வா, யார் வந்திருக்காருன்னு பாரு, உன் மாமா வந்திருக்காரு, சீக்கிரம் வான்னு கூப்பிட, ரோகிணி பிரவுன் மணியை பார்த்து போங்க அங்கிள், நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன், என்கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க. எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்றது, ஏன் என் போனை நீங்க எடுக்கவே இல்ல? ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் என்னை ஏமாத்திட்டாரு. தினமும் இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் உன் அப்பா வரலன்னு. இப்ப மட்டும் நீங்க ஏன் வந்தீங்க? உடனே அண்ணாமலையும் இருமா ரோகிணி கோவப்படாத, இப்பயாச்சும் வந்தாரே, வாங்க உட்கார்ந்து பேசலாம். விஜயா நம்ம பிரவுன் மணியை பார்த்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நீங்க யாருமே வரல, ரோகிணியோட அப்பா பிளைட் ஏறிட்டாருன்னு சொன்னாரு, ஆனா வரவே இல்ல, என்னதான் ஆச்சு சொல்லுங்க. உடனே பிரவுன் மணி அழற மாதிரி ஆக்டிங் கட்டவும் விஜயாவும் அண்ணாமலையும் என்னாச்சு என்னாச்சு சம்பந்தி சொல்லுங்க. ரோகிணி உங்க அப்பாக்கு என்னாச்சு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கம்மா. உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் சூழ்ச்சி பண்ணி அவரை ஏமாத்திட்டாங்கம்மா. இப்ப அவரு மலேசியா ஜெயில இருக்கிறாரு. உடனே அண்ணாமலை என்னங்க சொல்றீங்க, எதுக்காக ரோகிணியோட அப்பாவை ஜெயில போட்டாங்க? ரோகிணியோட அப்பா பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் ரொம்ப நம்பினாரு, அவங்க எல்லாரும் பண மோசடி பண்ணிட்டு எல்லா பழியையும் ரோகிணியோட அப்பா மேல போட்டுட்டாங்க. போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டாங்க. அதுக்கு ரோகிணியும் அங்கிள் என்ன அங்கிள் சொல்றீங்க, அப்பா ஜெயில இருக்கிற. உடனே அண்ணாமலை அப்ப அதனாலதான் அவரால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலையா? இந்த பக்கம் பிரவுன் மணியும் ஆமாங்க சம்பந்தி, அவர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டாரு. அவரு வந்த உடனே மலேசியா போலீஸ் மொத்தம் அவரை சுத்து போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரோகிணி அப்பாவோட பாஸ்போர்ட் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிசினஸ் நடக்கிற எல்லா இடத்தையும் மூடிட்டாங்கம்மா. உடனே விஜயாவும் ஐயோ அப்ப சொத்தெல்லாம் எடுத்துப்பாங்களா? இல்ல ஆண்டி, சொத்தெல்லாம் இப்ப எதையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவர் மேல தப்பில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் பிளாக் பண்ண பிசினஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விஜயா மனோஜ் கிட்ட, மனோஜ் பாவம் உன் மாமனார் அங்க தனியா கஷ்டப்பட போறாரு, நீயும் ரோகிணியும் மலேசியாவுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்க. உடனே பிரவுன் மணியும் ஐய அது இப்ப போனா நல்லா இருக்காது, இப்ப மாப்பிள்ள மலேசியாவுக்கு போனா அவரையும் தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. மனோஜும் என்ன அங்கிள் சொல்றீங்க, என்னையே அரெஸ்ட் பண்ண போறாங்க, ரோகிணி அப்பாவோட சொத்தெல்லாம் அவருக்கு அப்புறம் உங்களுக்கு தானே வந்து சேர போகுது, அதனால உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் ரோகிணியோட மாமான்னு தெரிஞ்சா என்னையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ரோகிணி நீ அழாதம்மா, உங்க அப்பாவை பத்தி வேற ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சா நானே வந்து சொல்றேன், எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரவுன் மணி கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம மீனா விஜயாக்கு காஃபி கொண்டு வர, அத்தை இந்தாங்கத்த காஃபி. விஜயாவும் நான் இப்ப உங்ககிட்ட காஃபி கேட்டேன்னா? உடனே மீனாவும் இல்லத்த நீங்க இந்த டைம்ல காஃபி குடிப்பீங்களே அதான் எடுத்துட்டு வந்தேன். விஜயா உடனே அந்த காஃபியை தட்டி விட்டுட்டு மீனாவை பார்த்து முறைக்க, அண்ணாமலையும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விஜயாவும் ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அண்ணாமலையும் விஜயா எதுக்கு நீ இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கத்தாம என்ன பண்றது? வர வேண்டிய மகாலட்சுமிய வர விடாம ஒரே இடத்துல அடைச்சு வச்சுட்டா, நடமாடிட்டு இருந்த மகாலட்சுமிய அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க.
10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க இங்க நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் உன்னை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமினா காசு பணம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது இல்ல. ஒரு வீட்டோட பெருமையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டியதுதான் அந்த வீட்டுக்கு வந்த பொண்ணோட மரியாதை. அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டு மகாலட்சுமி எங்கேயும் போல, இங்கதான் இருக்குன்னு நம்ம மீனாவை கை காட்ட, விஜயா நீ மீனாவை எவ்வளவோ பேசியிருக்க, எவ்வளவோ திட்டிருக்க, இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் கூட நம்ம கிட்ட கேட்காம போனது இல்ல. ஆனா ஸ்ருதி அந்த மரியாதையை நம்மளுக்கு கொடுக்கல. விஜயாவும் எப்படி கொடுப்பா? இவன் பண்ண வேலைக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டு வாசப்படி எப்படி மெரிப்பா? மனோஜும் டேய் நீ மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. உன்னை மட்டும் சொல்லி தப்பு இல்ல, அப்பாவை சொல்லணும். நீங்க தான் இவன் வரலன்னா வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்க. இவன் வந்ததுனால இந்த வீட்டுக்கு தான் லாஸ். 2 பேர் வீட்டை விட்டே போயிட்டாங்க. விஜயாவும் அதெல்லாம் இவருக்கு எங்கடா தெரிய போகுது? ஸ்ருதி எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு கௌரவமானவங்க. இந்த வீடு தேடி வந்த மகாலட்சுமி அவங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் என்னடானா வீடு தேடி வந்த குபேரனை ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்க. வீட்டுக்கு வர வேண்டிய செல்வம் எதுவும் வரல, இங்க வேண்டாத தண்ட கர்மம் எல்லாம் இருக்கு. உடனே மீனாவும் அத்தை இப்ப ஜாடமாடியா நீங்க என்ன தானே சொன்னீங்க? விஜயா ஆமாண்டி உன்னதான் சொன்னேன். என்ன இப்ப? ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். மீனாவும் ஓ இது நல்ல கதையா இருக்கே, ஸ்ருதி கோச்சிட்டு போனதுக்கு நான் என்னத்த பண்ணுவேன்? விஜயாவும் கோவப்பட்டு முத்துவ தூண்டி விட்டு எல்லாம் பண்ணது நீதான். இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்ருதி வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.